எங்கள் அன்பான தந்தையே, உலகின் படைப்பு முதலே ஆவியானவர் வழியாக பல்வேறு வகைகளிலே எங்களுடைய மீட்பு பயணத்தின் வரலாற்றிலே எங்களோடு இருந்து இறைவாக்கினர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, இறுதியாக கன்னி மரியாளின் திருவயிற்றில் மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆவியானவரே, இதோ உம்முடைய வார்த்தையை பற்றி நாங்கள் தியானித்து அந்த மானுட மகனினுடைய பிறப்பின் அந்த மறைபொருளை நாங்கள் அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாடுவதற்கு தயாரிக்கின்ற வகையிலே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த விவிலிய பகிர்வை நிறைவாக ஆசீர்வதியும். இன்று தன்னுடைய விவிலிய பகிர்வை கொடுக்கவிருக்கின்ற அருட்தந்தை சேவியர் பிரிட்டோ அவர்களின் மீது உம்முடைய வல்லமையை நிறைவாக பொழிந்து அவர் வழியாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் தியானிப்பதன் வழியாக நாங்கள் மேன்மேலும் எங்களுடைய ஆன்மீகத்தில் வளர்ந்திடவும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி நன்கு புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீரே துணையாக இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவருக்கும் வணக்கம். நாம் புதிய முயற்சியாக இந்த விவிலிய இறைவார்த்தை பகிர்வை, அதாவது திருவருகை காலத்தினுடைய தொடக்க ஞாயிறு வாசகங்கள் தொடங்கி அந்த 4 வாரங்களுக்கும் இருக்கின்ற அந்த இறை வார்த்தையை தியானித்து அதன் வழியாக அர்த்தமுள்ள வகையிலே நம்மையே நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு தயாரிப்பதற்காக நாம் இந்த முயற்சியிலே இருக்கின்றோம். இன்று திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு வாசகங்கள் பற்றிய விளக்கமானது கொடுக்கப்படும். அதை கொடுப்பதற்காக நம் மத்தியிலே அருட்தந்தை சேவியர் பிரிட்டோ அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவர்தான். நம்முடைய மேரியன் வெபினார் நடத்தும் பொழுதும் இவர் தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கின்றார் பல்வேறு வகைகளிலே. அருட்தந்தை அவர்கள் கப்புச்சியன் சபையை சார்ந்தவர். அமலா அன்னை கப்புச்சியன் பிராவின்ஸ் திருச்சியில் இருக்கின்றது. இவர் பிறந்த ஊர் மருதக்குடி, அதாவது பூதலூர் பங்கை சார்ந்த தஞ்சாவூர் மறைமாவட்டம் மருதக்குடியை சார்ந்தவர். அவருடைய தந்தையார் ஜான் போஸ்கோ மற்றும் பாத்திமா மேரி. இவர்தான் இவருடைய குடும்பத்திலே மூத்த பிள்ளை. இவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரரும் இருக்கின்றார்கள். இவர் தன்னுடைய இந்த துறவர பயிற்சியை முடித்து, குருத்துவ பயிற்சியை முடித்து 2016ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் சாட்சியாக என்ற விருதுவாக்கை ஏற்று திருநிலைப்படுத்தப்பட்டார். திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இவருடைய அந்த கப்புச்சியன் சபையிலே மிஷன் ரெட்ரீட் பிரீச்சராக திருச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்தார். அதைத் தொடர்ந்து இவருடைய ஆர்வத்தை, அதாவது இறைவார்த்தையை தெரிந்து கொள்வதிலும் அதை பற்றி நன்கு படித்து புரிந்து மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இவருடைய சபையினுடைய தலைவர்கள் புரிந்து கொண்டு விவிலிய மேற்படிப்பிற்காக 2017ஆம் ஆண்டு ரோமை நகர் வந்தார். வந்து இங்கிருக்கின்ற இந்த பொன்டிஃபிக்கல் பிப்ளிக்கல் இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கப்படும் பீப்ளிக்கும் அவர் இப்பொழுது இந்த ஆண்டு தன்னுடைய இறுதி ஆண்டு, அதாவது 4வது ஆண்டு படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அருட்தந்தை அவர்கள் இறைவார்த்தையை அறிவிப்பதிலே, அதாவது மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே அறிவிப்பதிலே திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய மறையுரையானது பல்வேறு யூடியூப் சேனல்களிலே, குறிப்பாக ஆல்ஃபா என்கின்ற யூடியூப் சேனலிலே இவர் தொடர்ந்து இறைவார்த்தை பற்றிய நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அருட்தந்தை அவர்கள் இந்த விவிலிய கல்விக்காக கஷ்டப்பட்டு பல்வேறு மொழிகளை, அதாவது விவிலியம் சார்ந்த மொழிகள், ஹீப்ரு, கிரீக்கு மற்றும் பிப்ளிக்கல் அரமாயிக், இது போன்ற பண்டைய மொழிகளை கற்று தேர்ந்தவர். மிகவும் வல்லமையுடையவர் இந்த மொழிகளிலே. அதே போன்று த மாடர்ன் லாங்குவேஜஸ், பழக்கத்தில் இருக்கின்ற மொழிகளாகிய தமிழ், ஆங்கிலம், இத்தாலியன், ஜெர்மன் போன்ற மொழிகளையும் படித்து புரிந்து கொண்டு அதை விளக்கக்கூடியவர். இவருடைய ஆர்வம் என்று நான் கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார், இறைவார்த்தையை அறிவிப்பதுதான் என்னுடைய ஆர்வம் என்று.
அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய முயற்சியில், இவருடைய கடின உழைப்பில் உருவானதுதான் இவரும் மற்ற அருட்தந்தையர்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆல்பா தமிழ் கேத்தலிக் மீடியா என்கின்ற யூடியூப் சேனலும் கூட. இதன் வழியாக இவரையும் மற்ற விவிலியத்திலும் மற்றும் மரியியல் நம்ம அருட்தந்தையர்கள் டென்னிஸ் கூட இதுல ப்ரோக்ராம் கொடுப்பாரு மரியாள் சம்பந்தமாக. எனவே இத்தகைய அருள் தந்தையை இன்று நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த இறைவார்த்தை பகிர்வை மேற்கொள்வதற்காக. பிரிட்டோ, தேங்க்யூ, நன்றி, ரொம்ப நன்றி நீங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்காக. ஆவியானவர் உங்களோடு இருந்து அவருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவருடைய அருளை பொழியவும் நாங்கள் உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். நீங்க தொடரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பகிர்வானது எப்படி இருக்கும் என்றால், அருட்தந்தை அவர்கள் விவிலிய விளக்கங்களோடு விவிலிய வாசகங்களை வாசித்து விளக்கம் கொடுப்பார்கள். அவருடைய விளக்க உரை முடிந்த பிற்பாடு யாராவது அடிஷனலா யாராவது இறை ஆவியினால் தூண்டப்பட்டு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். அதை ஜெபமாகவும் சொல்லலாம், பகிர்வாகவோ அல்லது ஜெபமாகவோ சொல்லலாம். ஒரு சில கருத்துக்கள் பகிர்வுகள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அந்த கேள்வியாகவும் நீங்கள் கேட்கலாம். இறுதியாக ஒரு ஜெபத்தோடு இந்த பகிர்வை நிறைவு செய்வோம். பிரிட்டோ, நீங்க. மைக் ஆன் இருக்கா? மைக் ஆன் இருக்கு சாமி. ஓகே, you can carry. ஓகே, yeah, you can. என்னை பின் மீ என்ன இது பண்ண முடியுங்களா? சௌரி வர பின் பண்ணுங்களே. அந்த ஃபிஷ்ஷான ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சௌரி பின் பண்ணிட்டீங்களா? ஓகே பிரிட்டோ, கேரி ஆன். ஓகே, வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இத்தகைய ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அருட்தந்தையர்கள் சௌரி மற்றும் அமல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாட்களிலே இந்த கடவுளுடைய வார்த்தையை பற்றி சிந்தித்து என்னுள் எழுந்த சில கருத்துக்களையும் விவிலிய ஒரு சில ஆராய்ச்சிகளிலே கண்டுபிடித்த ஒரு சில கண்டுபிடிப்புகளையும் கருத்துக்களையும் உங்களோடு பகிர்வதிலே எனக்கு மிகுந்த பெருமை. அதிலும் சிறப்பாக நம்மளுடைய அருட்தந்தை முனைவர் டெனிஸ் அவர்களும் இந்த அமர்விலே கலந்திருப்பதிலும் அத்தகைய இந்த தருணத்திலே என்னுடைய கருத்துக்களை பகிர்வதிலே நான் ஒரு பாக்கியமாக ஒரு பெருமையாக கருதுகிறேன். ஏதாவது கருத்துக்கள் இருப்பின், ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் இறுதியாக கேட்க விரும்புகிறோம், கேட்கலாம். இந்த திருவருகை கால முதல் ஞாயிறின் வாசகங்களாக 3 வாசகங்கள் இருக்க, நான் முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் வாசகமானது எசையா இறைவாக்கினர் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை இரண்டிற்கும் கருத்தின் அடிப்படையில ஒரு ஒற்றுமை இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே அதை மட்டும் எடுத்திருக்கிறேன். முக்கியமான ஒரு கருத்தாக நான் இதிலே பார்ப்பது முதல் வாசகத்திலிருந்து காத்திருத்தல், டு வெயிட். நற்செய்தி வாசகத்திலிருந்து விழிப்பாயிருத்தல், டு பி அலர்ட், டு பி அவேக்கன்ட். ஆக இந்த கருத்துக்களை மையமாக கொண்டு இந்த பகிர்வை உங்களோடு பகிர ஆசைப்படுகின்றேன். முதல் வாசகத்திற்கு நாம் செவிமடுப்பதற்கு முன்பாக இந்த முதல் வாசகத்தினுடைய ஒரு பின்னணியாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கின்றேன். இத்தகைய பின்னணியோடு நாம் அந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுக்கின்ற பொழுது அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களையும் அடர்த்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். விவிலிய அறிஞர்கள் இந்த எசாயா இறைவாக்கினர் புஸ்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். 1ஆம் சாப்டரிலிருந்து 39வது
சாப்டர் வரைக்கும் பாபிலோனியாவிற்கு இந்த இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு அங்க இருந்த வாழ்க்கை சூழலை பற்றி பேசுகிறது. ஃபர்ஸ்ட் சாப்டர் டு 39. 40வது சாப்டர்ல இருந்து 55வது சாப்டர் வரை பாத்தீங்கன்னு சொன்னா பாபிலோனியாவிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்த பிறகு இருந்த சூழலை பற்றி பேசுகிறது. 3வது தான் 56ல இருந்து 66 வரை உள்ள இந்த சூழல்ல தான் பீரியட் ஆஃப் ரெஸ்டரேஷன், இழந்து போன நாடு, வீடு, பொருளாதாரம், கடவுள் நம்பிக்கை இவைகளை மீண்டும் கட்டி எழுப்புவதை, மீண்டு எழுவதை பற்றி அமைந்திருக்கிறது. ஆக நம்மளுடைய இந்த முதல் வாசகம் 64வது இந்த சாப்டர் ஆனது அந்த பீரியட் ஆஃப் ரெஸ்டரேஷன், மீட்டெடுப்பதை மீண்டு எழுவதிலே அமைந்திருக்கின்றது. சுருக்கமாக இதில் அமைந்திருக்கின்ற முக்கிய கருத்துக்கள் என்ன என்பதை மட்டும் சொல்லுகிறேன். வழிபாட்டு முறை, கடவுளை எப்படி வழிபடுவது, ஆலயத்திற்கு எப்படி செல்வது, எவ்வாறெல்லாம் அவர்கள் அந்த வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்கின்ற போதனையை பற்றி முக்கியமாக பேசுகிறது. 2வதாக சிலை வழிபாட்டை கண்டிக்கின்றது, வேறு தெய்வங்களை வழிபடுவதை கண்டிக்கின்றது. அடுத்ததாக மனமாற்றம், கன்வர்ஷன், உண்மையான மனமாற்றம் என்றால் என்ன என்பதை எசையா இறைவாக்கினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அடுத்ததாக முக்கியமான கருத்து சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இது அவருடைய இந்த எசையா இறைவாக்கினுடைய புஸ்தகத்திலே எங்கும் ஓங்கி நிற்பதை நாம் பார்க்கலாம். இறுதியாக யாவே கடவுளின் நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டிருத்தல், யாவே கடவுளின் நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டிருத்தலை பற்றியும் இந்த எசையா இறைவாக்கினர் மக்களிடத்திலே பேசுகிறார். இத்தகைய பின்னணியோடு இப்பொழுது நாம் இந்த முதல் வாசகத்திலே எல்லா வார்த்தைகளையும், எல்லா வசனங்களையும் அல்ல, நம்முடைய இந்த கருத்திற்கு உகந்து வருகின்ற 2 வசனங்களை மட்டும் இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை அமல் வாசிக்க நாம் அனைவருமே நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செவிகளையும் அதற்கு செவி கொடுப்போம். ஷேர் பண்றியா? ஷேர் பண்றேன் சாமி. பட் one participant can share at a time இருக்குது. சௌரி, என்னோட ஷேரிங் இல்லையே. Yes father, you can share, you can continue. Make host. Okay, நீங்க ஷேர் பண்ணுங்க ஃபாதர் இப்போ. one சாமி. இப்போ ஓகே நினைக்கிறேன். ஓகே. Yes. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்கால முதல் செயலாற்றும் கடவுள் முற்கால முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போர்க்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோர்க்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்ஙனம்? நன்றி சாமி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4வது வசனம்
தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உண்மையன்றி வேறு யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன்ல நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்மை நம்பியிருப்போருக்காக அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா from of old no one has heard and perceived by the ear, no eye has seen a God besides thee who works for those who wait for him அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்பி இருப்போருக்குங்கிற அர்த்தம் வேற, தமக்காக காத்திருப்போருக்காகங்கிற அர்த்தம் வேற. அப்ப இதனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஹீப்ரு அந்த எபிரேய மொழியில என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பி இருப்போருக்காக இல்லைன்னு சொல்லல, காத்திருப்போருக்காக அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஹாகான் சொல்லிட்டு லிம் ஹக்கே, யாரெல்லாம் கடவுளுக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்காக கடவுள் பணி செய்கிறார், செயலாற்றுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை மட்டும் நம்ம லைட்டா பார்த்துட்டு நம்ம டீப்பா போய்க்கலாம். இப்ப அந்த ஹகாங்கிற அந்த வார்த்தை காத்திருத்தல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில. அந்த எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா டு வெயிட் ஃபார். அடுத்த ஒரு முக்கியமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா டு லை இன் வெயிட். ஆக ஒரு செயலுக்காக ஒரு விஷயத்திற்காக காத்திருத்தல் மற்றும் அந்த காத்திருத்தலிலே தொடர்ந்து நிலைத்திருத்தல், இதுக்குதான் அந்த பொருளை பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தையை. ஆக நம்மளுடைய இந்த தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நம்பியிருப்போருக்காக என்பதை விட தமக்காக காத்திருப்போருக்காக அப்படின்னு கொஞ்சம் நம்மளுடைய மனதில் இருத்திக் கொள்வோம். இந்த ரீடிங்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க 3 கருத்துக்கள் ஓங்கி நிற்கின்றன. முதலாவது தமக்காக காத்திருப்போருக்காக செயலாற்றும் கடவுள். இரண்டாவது மகிழ்ச்சியுடன் நேர்மை உண்மையை கடைபிடித்து கடவுளின் வழிகளை நினைவில் கொண்டு செயல்படுதல். மூன்றாவது பாவம் செய்தவர்கள் தங்களுடைய தவறை நினைத்து கடவுளிடத்தில் எங்கெனும் நாங்கள் மீட்கப்பட முடியும் என்று வினா எழுப்புகிறார்கள். இதுல 2 கருத்துகள், கடவுளுக்காக காத்திருப்போருக்காக கடவுள் செயலாற்றுகிறார், மகிழ்ச்சியுடன் நேர்மை உண்மையை கடைபிடித்து கடவுளின் வழிகளை நினைவில் கொள்ளுதல் இணைந்து போவதாக நான் பார்த்து அந்த 2 கருத்துக்களையும் மட்டும் உங்களோடு சற்று ஆழமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 4வது வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே நமக்கு தெளிவாக தென்படுகிறது, தமக்காக காத்திருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உண்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. இது இந்த இஸ்ரேல் மக்களின் ஒரு வரலாற்றையே முன்னிறுத்துகிறது. அவங்க உங்களை மாதிரி வேற கடவுள் யாருமே கிடையாது, உங்களுக்காண்டி வெயிட் பண்றவங்களுக்காக நீங்களே செயலாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உறுதித்தன்மையினுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஆக இது அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு பாலைவனத்திலே வழிநடத்தப்பட்டு பாவம் செய்தாலும் மன்னிக்கப்பட்டு மீண்டும் கடவுளின் தேர்ந்தெடுத்த மக்களாக உடன்படிக்கையில் கடவுளின் சொத்தாக மாறியவர்களின் வாழ்க்கை அனுபவ பகிர்வாக நான் இதை பார்க்கிறேன். கடவுளின் வல்லமையுள்ள செயல்கள் அவர் யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். They are convinced that you are the only God who does something for those who wait for you. அது அவர்களின் அந்த நம்பிக்கையின் ஒரு அறிக்கையாக நான் பார்க்கின்றேன். உண்மையன்றி வேறு யார்? ஆக கடவுளுக்கு நிகர் அவர்தான் என்று இந்த மக்கள் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார்கள். முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை அப்படின்னா அப்பையிலிருந்து இன்ன வரைக்கும் யாருமே கிடையாதுங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தை இது வலுப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, யாரும் கண்டதில்லை, யாரும் கேள்வியுற்றதும் இல்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. இந்த 3 அனுபவங்கள் பார்த்தல், கேட்கிறது, இதெல்லாம்
ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், மனித அனுபவத்தை குறிக்கின்றது. ஆக இது மாதிரி யாருமே எந்த கடவுளையும் அனுபவிச்சது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை அது சுத்தி காண்பிக்கின்றது. இது பற்றி யாரும் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா, அந்த இது பற்றினா என்னன்னு பாத்தீங்கன்னா, தமக்காக காத்திருக்கும் செயலாற்றும் கடவுளை பற்றி யாரும் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இந்த கடவுள்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு வித்தியாசம்? அப்ப பால் கடவுளும் இருந்துச்சு, இங்க யாவே கடவுளும் இருக்கிறாரு. அந்த 2 கடவுளிடமிருந்து இந்த யாவே கடவுளை வேறுபடுத்துவது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, திருப்பாடல் 18:7-15 பார்க்கலாம். விண்ணையும் மண்ணையும் மலைகளையும் தகர்த்தெறியும் ஆற்றல் உள்ளவர் யாவேன்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். இந்த விண்ணையும் மண்ணையும் இந்த மலைகளையும் தகர்த்தெறிதல் தான் யாவே கடவுளை இந்த பால் கடவுளிடமிருந்து வேறுபடுத்துகிறதா என்று பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசாயா சொல்லுகின்றார், அதுவல்ல, யாவே கடவுளை வேறுபடுத்துவது அவரே மீட்பர், அவரே he is the savior என்கின்ற ஒரு கருத்துதான் என்று சொல்லுகின்றார். எசாயா இஸ்ரேல் கடவுள்தான் தம்மிலே நம்பிக்கை கொண்டு காத்திருப்போருக்காக செயலாற்றுவார், வேலை செய்வார் என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார். God who works for those who wait for him. இந்த ஹீப்ரு வேர்டு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டு வெயிட், காத்திருத்தல்ங்கிறது ஹாக்கா. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா டு வெயிட் ஃபார், நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்விற்காக ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருத்தல். இரண்டாவது டு லை இன் வெயிட், தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருத்தல். ஆக இந்த காத்திருத்தல் என்கிற இந்த ஒரு ஐடியா, இந்த ஒரு கருத்து எசாயா புஸ்தகத்திலே மைய கருத்தாக இருக்கின்றது என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். விவிலியத்திலே காத்திருத்தல் என்பது to manifest the kind of trust that is willing to commit itself to God over the long haul. அதாவது நீண்ட கால தொடர் இடர்பாடுக்கு மத்தியிலும் கடவுளிடத்திலே அனைத்தையும் ஒப்பு கொடுக்கும், கையெழுக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துதலை காத்திருத்தல் என விவிலியத்திலே அறியப்படுகிறது. மற்றவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டாலும் தொடர்ந்து நம்பிக்கை விடாமல் இருப்பதே காத்திருத்தல். என்னுடைய நேரத்தில், என்னுடைய திறமையில் ஏதாவது நடக்க முயற்சிப்பதை விட கடவுளின் சித்தத்திற்கு ஏற்றார் போல் நடப்பதை ஏற்றுக்கொள்வது என எசாயா காத்திருப்பதற்கான விளக்கத்தை கூறுகின்றார். அதற்கான பல உதாரணங்களையும் எசாயா இறைவாக்கினர் தன்னுடைய புஸ்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார். முக்கியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரின் முகத்தை காண காத்திருத்தல், இழந்ததை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக காத்திருத்தல், அவர்களை காப்பாற்ற வரும் மெசியாவிற்காக காத்திருத்தல், இவைகள் மூலம் இந்த எசாயா இறைவாக்கினர் காத்திருத்தல் என்பதனுடைய வித்தியாசமான பலதரப்பட்ட அர்த்தங்களை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். முக்கியமாக இதை பற்றி பேசின எசாயாவும் மக்களுமே காத்திருந்தார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் கடவுள் காத்திருப்போருக்காக செயலாற்றுவார், உதவி செய்வார், அவரே வேலை செய்வார் என்று எசாயா இறைவாக்கினர் கூறியிருக்கின்றார். அதை பற்றிய வசனங்களை இப்பொழுது நம்முடைய தந்தை அமல் அவர்கள் வாசிக்க நாம் சற்று செவி கொடுப்போம். எசாயா புத்தகம் 8வது அதிகாரம் 17வது அதிகாரத்திலே, யாக்கோப்பு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார், ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்கச் செய்வேன் என்கின்றார். எசாயா புத்தகம் 25வது அதிகாரம் 9வது திருவசனத்திலே, அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். மேலும் 30வது அதிகாரம் 18வது திருவசனத்திலே, ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார், ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். 33வது அதிகாரம் 2வது திருவசனத்திலே, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும், நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம், அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக. இறுதியாக
40வது அதிகாரம் 31வது திருவசனத்திலே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்கின்றார் ஆண்டவர். எனவே இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த அனைத்து வசனங்களிலும் காத்திருத்தல் என்பது ஒரு மீட்பின் ஒரு அறிகுறியாக, ஒரு நம்பிக்கையின் ஒரு அறிகுறியாக, ஒரு எதிர்கால இலக்கின் ஒரு அறிகுறியாக நாம் கேட்டோம். அடுத்த கேள்வி, காத்திருத்தல் என்பது ஒரு பாசிவ் செயலா அல்லது ஒரு ஆக்டிவான ஒரு செயலா? பாசிவ், சும்மா காத்திருந்தாலே போதுமா, அல்லது ஆக்டிவ், ஏதாவது ஒரு செயலோடு காத்திருக்கணுமாங்கிறத பற்றி சற்று சிந்திப்போம். அடுத்ததாக அதே 4வது வசனம் முடிந்த 5வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உண்மையும் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். ஆக இந்த மகிழ்ச்சியான மேன்மையை கடைபிடித்தல் என்ன, எப்படி கடைபிடிக்கிறதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். அதற்கு முன்பாக அந்த தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உண்மையும் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. பட் ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, வெயிட்டிங் ஃபார் த லார்ட், ஆண்டவருக்காக காத்திருத்தல் என்பது, அதிலே God comes to meet you, meet those who are gladly do right, those who remember you in your ways. ஆக அதற்கு அந்த எபிரேயத்திலும் ஹீப்ரு அந்த பைபிளிலும் பஹாயா என்கின்ற இதே வார்த்தையை பயன்படுத்தி, இது அவர்களுக்கு உதவி செய்வதல்ல, சந்திப்பது, டு மீட் என்கின்ற அர்த்தத்தை தான் அதில் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடித்தல், மகிழ்ச்சியோடு நேர்மையை கடைபிடித்தல், இது ஒரு முக்கியமான ஒரு தீமாக எசாயா புஸ்தகம் 56:1 பார்க்கின்றோம். ஆண்டவர் கூறுகிறார், நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. ஆக இந்த நேர்மையை கடைபிடித்தலும் நீதியை நிலைநாட்டுதலும் கடவுளுடைய ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது. அடுத்ததாக மகிழ்ச்சியுடன் கடவுளையும் கடவுளின் வழிகளையும் நினைவில் கொள்ளுதல். எனவே கடவுளுக்காக காத்திருத்தல் என்பது கடவுளுக்கு இயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய எதிர்காலத்தை நம் அன்றாட வாழ்க்கை செயல்பாட்டின் மூலம் கடவுளின் கையில் ஒப்படைப்பது. எனவே கடவுளுக்காக காத்திருத்தல் என்பது செயலில் இருக்க வேண்டும், அது நீதியை நிலைநாட்டுவதிலும் நன்மை தன்மையை கடைபிடிப்பதிலும் இருக்க வேண்டும் என்று அந்த 4வது வசனத்தினுடைய அர்த்தத்தை, ஒரு விரிவாக்கத்தை தான், ஒரு விளக்கத்தை தான் வருகின்ற இந்த 5வது வசனத்திலே எசையா இறைவாக்கினர் கூறுகின்றார். அவ்வாறு வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் சன்மானம் என்ன? ஆகவே அதைத்தான் அந்த 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவ்வாறும் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கு நீர் துணை செய்ய விரைகிறீர் அல்ல, நீர் அவர்களை சந்திக்க வருகிறீர். You meet those who gladly do right, those who remember you in your ways. ஆக இந்த முதல் வாசகத்தினுடைய ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுள் யாரெல்லாம் நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கடவுளுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை கடவுள் சந்திக்கின்றார், அவர்களுக்காக கடவுளே செயலாற்றுகிறார். இதுதான் இந்த ஒட்டுமொத்த முதல் வாசகத்தினுடைய ஒரு சுருக்கமாக, ஒரு சுருக்கத்தின் செய்தியாக பார்க்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது நற்செய்தி வாசகத்திற்கு செவி கொடுப்போம்.
ஸ்கிரீன். எஸ் எஸ் சாமி. மார்க்கு நற்செய்தி 13வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். இப்பொழுது நாம் செவி கொடுத்த இந்த மார்க்கு நற்செய்தி 13வது அதிகாரம் பெரும்பாலும் மானிட மகனின் வருகையை பற்றியே அமைந்திருக்கின்றது. மானிட மகன் எந்த நேரத்திலும் வரலாம் என்பதுதான் இதனுடைய மைய கருத்து. அவ்வாறு அவர் வருகின்ற பொழுது ஒரு அலர்ட்டாக, சுதாரிப்பாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்பதே இதனுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நற்செய்தி பகுதி முழுவதுமே 4 கட்டளை வாக்கியங்களை அடித்தளமாக கொண்டிருக்கின்றது. கவனமாக இருங்கள், விழிப்பாயிருங்கள், மீண்டும் விழிப்பாயிருங்கள். இறுதியாக இந்த நற்செய்தி நிறைவடைவதும் விழிப்பாயிருங்கள் என்ற இந்த கட்டளை வாக்கியத்தோடு தான். முதல் 2 கட்டளை வாக்கியமும் அதனுடைய காரணங்களை பின்னவே கொண்டிருக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்த நேரம் எப்பொழுது வரும் என உங்களுக்கு தெரியாது. மீண்டும் நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவலுக்கும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. இறுதியாக நெடும் பயணம் செல்லும் வீட்டுத் தலைவர் தன்னுடைய வாயில் காவலரிடம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தையும் கொடுத்து செல்லுகின்றார். இதுதான் இந்த நற்செய்தியினுடைய ஒரு ஓவரால் வியூ. 33வது வசனத்திலே கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்ற இந்த கட்டளை வாக்கியங்களின் மூலம் கேட்போரின் கவனத்தை ஆண்டவர் இயேசு ஈர்க்கிறார். இதன் மூலமாக அடுத்து வருகின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி என்பதை தெளிவுபடுத்துகிறார். அடுத்து வருகின்ற முக்கியமான செய்தி என்ன? ஏனெனில் அந்நேரம் எப்பொழுது வரும் என உங்களுக்கு தெரியாது. எந்த நேரம்? அதே நற்செய்தி 13வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 24வது வசனத்திலிருந்து 26 பார்க்கின்றோம். அந்நாளில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்து வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள். இதுதான் அந்த செய்தி. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த உங்களுக்குங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடியன்ஸ் யார்கிட்ட பேசுறார் இயேசு? 13வது அதே அதிகாரத்துல
3வது மற்றும் 4வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு கோவிலுக்கு எதிராக உள்ளே உள்ள ஒலிவ மலை மீது அமர்ந்திருந்த பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகியோர் அவரிடம் தனியாக வந்து பேசுகிறார். ஆக உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு இந்த 4 சீடர்களை பார்த்துதான் கூறுகிறார். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் 32வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம், ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது அப்படின்னு சொல்றார். ஆக மகனுக்கே, மானிட மகனுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னா சீடர்களாகிய அவர்களுக்கும் நமக்கும் நிச்சயமாக அறிவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. அதற்கு ஒரு இப்பொழுது இவர் சொன்ன இந்த கருத்துக்களை விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள், ஏனெனில் மானிட மகன் எப்பொழுது வருவார் என்பது உங்களுக்கு தெரியாது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்ததான் ஆண்டவர் இயேசு ஒரு சின்ன ஒரு உவமையை உதாரணமாக சொல்லுகின்றார். அந்த உவமையில இவ்வாறாக வாசிக்கின்றோம், நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். இந்த வாயில் காவலாளி, இந்த கேட் கீப்பர், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. அவர்களுடைய முக்கியமான ஒரு சில பணிகள் என்ன என்பதை மட்டும் இப்ப பார்க்கலாம். யார் வாயில் காவலர்? அவருடைய பணிகள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவையற்றவர்களை, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருன்னே தெரியாதவங்களை வீட்டு உள்ளே நுழைவதை தடுத்து நிறுத்தவும், வீட்டு தலைவரையும் வேண்டியவர்களையும் மாத்திரம் உள்ளே வர வாயிலை திறந்து விடுவதுதான் அவருடைய முக்கியமான பணி. சிறந்த உதாரணமாக யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 2லிருந்து 3 வரை உள்ள வசனத்தில் வாசிக்கின்றோம், வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் நாயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் என்று. மேலும் லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 36 வாசிக்கின்றோம், திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். ஆக அவர்களுடைய முக்கியமான பணி வருகின்றவர்களை அடையாளம் கண்டுகொண்டு உள்ளே விடுவதும் தடுத்து நிறுத்துவதும். பெரும்பாலும் கதவுகள் உள்ளே பூட்டப்பட்டிருப்பதனால் இவர்கள் திறந்து வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. அப்படி ஒருவேளை அந்த வாயிற் காவலர் பணியை திறம்பட செய்யவில்லை என்று சொன்னால் பேர் ஆபத்து நேரிடும், தங்களுடைய உடைமைகளை இழக்க நேரிடும். இதற்கு உதாரணமாக 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் இந்த அர்த்தங்களை கண்டுகொள்ளலாம். எனவே இந்த வேலைக்கு, இந்த காவல் பணியாளருக்கு முக்கியமான இந்த நபர்கள் கொண்டிருக்க வேண்டிய தன்மைகள் என்ன? அவர்கள் நம்பிக்கை தன்மை, முற்றிலுமான நம்பிக்கை தன்மை, அப்சல்யூட் ட்ரஸ்ட் கொண்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். ஒரு சுதாரிப்பான ஒரு ஆளாக, ஒரு அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும். இது ஒரு ஜெனரல் ஒரு ஐடியா. பெரும்பாலும் அடிமைகள் தான் வாயில் காவலராக பணியமர்த்தப்பட்டார்கள். அடுத்ததாக 35லிருந்து 36வது வரை உள்ள இந்த வசனங்களிலே பார்த்திரும் என்று சொன்னால், நீங்களும் விழிப்பாக இருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அப்ப இரவு முழுவதும் அவர்கள் பணியில இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். ஒரு 5 to 8 minutes. எஸ் சாமி. பெரும்பாலும் இயேசு வாழ்ந்த காலத்திலே இரவிலே பயணிப்பது அவ்வளவு தூரத்துக்கான ஒரு பழக்கம் கிடையாது. ஒரு அன்யூஷுவல் செய்தி. பெரும்பாலும் திருடர்களுக்கு பயந்து, ஆபத்துகளுக்கு பயந்து இரவிலே யாரும் பயணிப்பது கிடையாது, வருவது கிடையாது. அப்படியாப்பட்ட சூழலில் மார்க்கு நற்செய்தியாளர் இந்த உவமையிலே அந்த வீட்டு உரிமையாளர் இரவிலே வருவார் என்பதை ஒரு அன்யூஷுவல், ஒரு புதிய கருத்தை இங்கு பதிவு செய்கிறார்.
ஆக இந்த விவிலிய அறிஞர்கள் இதை இந்த ஒரு அன்யூசுவல் புதிய கருத்தை கொண்டு மார்க் நற்செய்தியாளர் இந்த உவமையினுடைய சாராம்சம், அர்த்தம், கருத்து என்ன என்பதை உறுதி செய்வதற்காக, தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இரவிலே அவர் வரக்கூடும் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்துகிறார் என்று கருதுகிறார்கள். இரவு நேரத்திலே விழிப்பா இருத்தல் காவலாளிக்கு நிச்சயமாக ஒரு கடினமான செயல். வாயில் காவலாளி கண் அசர்வதும் அந்த தன்னுடைய தலைவனிடத்திலே மாட்டிக்கொள்வதும் இயல்பான ஒரு விஷயம். அதே போலத்தான் மானிட மகன் எந்த நேரத்தில் வருவார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதும் கடினம். இருப்பினும் நாம் அவ்வாறு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். 35வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், மாலையிலோ நள்ளிரவிலோ சேவலுக்கும் வேளையிலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என உங்களுக்கு தெரியாது. ரோமை அரசர்கள் இந்த இரவு நேரத்தை, மாலையிலிருந்து காலை வரை உள்ள இந்த நேரத்தை 4 பகுதிகளாக பிரிச்சிருந்தார்கள். அதனாலதான் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவலுக்கும் வேளையிலோ காலையிலோ என்று பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு நேரத்திற்கும் 3 every 3 hours was counted together. அப்ப 12 மணி நேரத்தை 4 பகுதிகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். அப்ப அதை ஒவ்வொன்னா தெளிவுபடுத்தி இயேசு என்ன சொல்றாரு, அந்த இரவு முழுவதும் மாலையிலிருந்து காலை வரையிலும் அந்த காவலாளி விழிப்போடு இருக்க வேண்டும். there is no day off, எந்த ஒரு no off of duty, எந்த ஒரு ரெஸ்டும் கிடையாது, அவர்களுக்கு என்று ஒரு இடைவெளி கிடையாது, ஓய்வு கிடையாது. எந்த நேரமும் அந்த காவலாளி பணியில இருக்க வேண்டும், விழித்து இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். காவலாளிக்கு இது பொருந்தும். நமக்கு, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு இந்த ஓமை சொல்லுகின்ற செய்தி என்ன, இதனுடைய சிம்பாலிக் மீனிங், ஒரு அடையாள அர்த்தம் ஒரு என்ன என்று பார்க்கின்ற பொழுது பவுல் 1 தெசலோனியர் 5:6 சொல்லுகின்றார், ஆகவே மற்றவர்கள் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். இதுதான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக நான் பார்க்கின்றேன். இறுதியாக 37வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள் என்று. இந்த நற்செய்தியை இயேசு 33வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது. தன்னுடைய 4 சீடர்களை கொண்டு ஆரம்பிக்கின்றார். உங்களுக்கு தெரியாது, விழிப்பாயிருங்கள் என்று. இறுதியாக முடிக்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள் என்று. அந்த எல்லோருக்குமே என்கின்ற விதத்திலே பார்க்கின்ற பொழுது, அந்த மார்க் நற்செய்தியினுடைய அந்த கம்யூனிட்டி, அவர்களுடைய அந்த திருச்சபையையும் இன்று நம்மையும் இது குறிக்கின்றது. எனவே இந்த நற்செய்தி நம் அனைவரையுமே விழிப்பாக இருக்க, ஆவலோடு காத்திருக்க ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. நன்றி. நன்றி பிரிட்டோ. இப்பொழுது நமக்கான நேரம். அருட்தந்தை அவர்கள் தந்த விளக்கத்திலே நீங்கள் ஏதாவது பகிர விரும்பினால், உங்களுக்கு இந்த வார்த்தை தொட்டது, இதை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று யாராவது நினைத்தால் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். அதோடு நீங்கள் ஒரு ஜெபமாகவோ, உங்களுக்கு தேவையை தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அதை ஜெபமாகவும் வெளிப்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு இவருடைய பகிர்விலே ஏதாவது கேள்விகள் எழுந்திருந்தால் அந்த கேள்விகளையும் நீங்கள் முன்வைத்து அவரிடமிருந்து விளக்கத்தை பெறலாம். இது உங்களுக்கான நேரம். மற்றவர்கள் கேட்பாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டாம், நமக்கு டைம் லிமிட்டடா இருக்குது. அதனால கொஞ்சம் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் பகிர்ந்தாலும், கேள்வியாக எழுப்பினாலும், ஜெபமாக எழுப்பினாலும் உடனே செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.